வணக்கம் மக்களே! நான் உங்கள் ஹரிஹரன். மிஸ்டர் குடன் சேனலுக்கு வரவேற்கிறேன். ஆப்பரேஷன் சிந்தூரோட வெற்றி வந்து எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு தெரியும். நம்மளோட டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஃபியூச்சர்ல ஒரு பெரிய டார்கெட், ஒரு பெரிய ஒரு குளோபல் மார்க்கெட்ட கேப்சர் பண்றதுக்கான சான்சஸ் வந்து நெறையாவே இருக்குங்க. ஸோ இந்தியன் ஸ்டார்ட் அப்ஸ்க்கும் சரி, இந்தியனோட கவர்ன்மென்ட் கம்பெனிஸ் இல்ல பிரைவேட் பெரிய பெரிய கம்பெனிஸ்னாலும் சரி. ஸோ இதில இந்தியா இருக்க முக்கியமான எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரோன்ல, இன்னொன்னு முக்கியமானது பார்த்தீங்கன்னா, இந்த மிசைல்ஸ். மிசைல்ஸோட பார்ட் வந்து இப்போ மாடர்ன் வார்ஃபேர்ல வந்து ரொம்ப முக்கியமான அங்கமா இருக்கு. இது நம்ம ஈரான், இஸ்ரேல் வார்லயும் பார்த்திருக்கோம். அதே மாரி ஹமாஸ் இந்த மாரி நெறைய இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மிசைல்ஸ வச்சு தான் வார்ஃபேரே நடக்குது. அந்த காலத்துல மாரி ஏதோ இந்த ஆர்மி ட்ரூப் யூஸ் பண்றது, இல்ல ஏர் ஃபோர்ஸ் பயன்படுத்துறதுலாம் வந்து செகண்டரி ஆயிருச்சு. இப்போ வந்து முழுக்க முழுக்க மிசைல்ஸா தான் இருக்கு. ஸோ நம்ம கிட்ட இருக்க எக்ஸ்கியூஸ் மீ நம்ம கிட்ட இருக்க இந்த ஐகானிக் மிசைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த மெயின் மிசைல் பார்த்தீங்கன்னா வந்து பிராமோஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிஆர்டிஓவும், ரஷ்யாவோட என்பிஓ மஷினோஸ்த்ரோனியா அப்படிங்கிற ஆர்கனைசேஷனும் சேர்ந்து அவங்க வந்து ஒரு ஜாயிண்ட் வென்ச்சரா வந்து இத கிரியேட் பண்றாங்க. மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ இது பேரே பார்த்தீங்கன்னா, பிரம்மோஸ்க்கு காரணம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிரம்மபுத்திராவும், ரஷ்யாவோட மாஸ்கோல இருக்க ஒரு முக்கியமான நதியான மாஸ்க்வாவும், ஸோ அத ஒரு அப்ரிவேஷனா பயன்படுத்தி, இல்ல போர்ட் மான்டியூன்னு சொல்லுவாங்க. ஸோ அத ஒரு காம்பினேஷன் வேர்டா பயன்படுத்தி பிராமோஸ்ங்கிற பேர் வைக்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு டெட்லினா, இது வந்து எல்லா டைப் ஆஃப் சர்ஃபேஸ்லயும் பயன்படுத்தலாம். ஏர் டூ ஏர் சர்ஃபேஸா இருக்கட்டும், இல்லன்னா கிரவுண்ட் டூ ஏர், இல்லன்னா அதாவது சர்ஃபேஸ் டூ ஏர், இல்லன்னா இல்லன்னா சப்மரீன்ஸ் இந்த மாரி எல்லா பார்ட்லயும் பயன்படுத்தலாம். இது நம்ம இந்தியனோட ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இது எல்லார்கிட்டயும் இருக்கும். ஒவ்வொன்னுத்தையும் ஒவ்வொரு வேரியன்ட் இருக்கும். அதுக்கேத்த மாரி ரேஞ்சஸ் மாறும். அதுக்கேத்த மாரி சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மாறும். மெயினா பார்த்தீங்கன்னா, இதோட மெயின் திங் பார்த்தீங்கன்னா, அதோட ஸ்பீடு தான். ஸோ இது சூப்பர் சானிக் மிசைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒண்ணு சூப்பர் சானிக்ங்கிற வேர்ட் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, ஏதாவது ஒரு பொருள் சத்தத்த விட அதிகமான ஒரு வேகமா போச்சுன்னா, அது சூப்பர் சானிக்ன்னு சொல்லுவாங்க. சத்தமோட வேகம் எந்த அளவுக்கு அதாவது நான் சொல்ற ஒரு வார்த்தை உங்க காதுல வந்து விழுங்குதா, அதுதான் வந்து சத்தத்தோட வேகம். அந்த எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, 1630 தோராயமா 1630 கிலோமீட்டர் பெர் ஹவர் இருக்கும். ஸோ இத தாண்டி ஒரு பொருள் போச்சுன்னா, அது சூப்பர்சானிக் ஸ்பீட்ல போகும்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிராமோஸ்ங்கிறது மாக் 3 வரைக்கும் போகக்கூடியது. இதோட 2, 3 மடங்கு வேகம் போகக்கூடியது. ஸோ இதனால வந்து இத சூப்பர்சானிக் மிசைல்ன்னு சொல்லுவோம். இதால எதிரிகளோட டிஃபென்ஸ வந்து ரொம்ப ஈஸியா நியூட்ரலைஸ் பண்ண முடியும். ஏன்னா, இது அந்த அளவுக்கு ஸ்பீடு. ஸோ இதுல முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இதோட எ எஜ் எபிலிட்டியும் அது எஜிலிட்டி தான். இதோட சீலிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, 15 கிலோமீட்டர் ஹைட் வரைக்கும் போகும். இதோட ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா, வேரியண்ட்ட பொறுத்து மாறும். சிலதுல 300லேருந்து 900 கிலோமீட்டர்ஸ் இந்த ரேஞ்சஸ்க்குள்ள தான் வந்து இத நம்ம பயன்படுத்தலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து, இத ச சப்மரீன்ஸ்லயோ இல்ல சர்ஃப் அ சீல பயன்படுத்தும்போது, இதால ஸ்கிம்மிங் பண்ண முடியும். அதாவது என்னதுன்னா, இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் மிசைல்ஸ்ல வந்து எதிரியோட ரேடார்லருந்து தப்பிக்கிறதுக்காக, இப்போ லெவல் எங்க இருக்குன்னா, 3ல இருந்து 10 மீட்டருக்குள்ள அந்த உயரத்துல வந்து இதால க்ரூஸ் பண்ண முடியும். ஸோ இதனால வந்து எனிமியோட ரேடார்ல வந்து நம்ம ஈஸியா பிளைண்ட் ஆயி, மிஸ் ஆயி போகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இத தான் வந்து சி ஸ்கிம்மிங்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எஜிலிட்டி மெத்தடையும் வந்து இந்த பிராமோஸால பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட முக்கியமான ஒரு அஸ்திரமா இருக்கு. அக்னி அது மாரி இந்த லைனப்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிராமோஸ் இருக்கு. ஸோ இதனால வந்து நம்ம ஃபியூச்சர்ல வந்து ஆல்ரெடி இத நம்ம வந்து பிலிப்பைன்ஸ்க்கும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இதோட கெப்பாசிட்டி வந்து நம்ம எப்படியாவது இன்கிரீஸ் பண்ணுங்கிறத வந்து இந்தியன் கவர்ன்மென்ட்டும், இந்தியன் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்டயர் ஆர்க் வந்து வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தராங்க. ஸோ இது ஒவ்வொரு மிசைல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் $4,000,000 வருது. இந்திய மதிப்பில படி பார்த்தீங்கன்னா, 20 ஆர் 30 டூ 50 குரோர்ஸ்க்குள்ள வரும். ஸோ அந்த அளவுக்கு இது விலை உயர்ந்தது. ஸோ இதுலயும் நெறைய வேரியன்ட் இருக்கு. ஸோ வேரியன்ட்க்கு ஏத்த மாரி பிரைஸஸ் மாறும். வேரியன்ட்க்கு ஏத்த மாரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் மாறும். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் மேக்ஸ் நான் சொல்றது டாப் வேரியன்ட்ல இருக்கிறது வந்து 3 டன்ஸ் இருக்கிறது. லெங்த் 8.4 அதாவது 28 ஃபீட், டயாமீட்டர் 2 ஃபீட் அண்ட் இது வார்ஹெட் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி இன்னொன்னு முக்கியமான விஷயம் இதுல நியூக்ளியர் கேப்பபிலிட்டி இருக்கு. அதே மாதிரி 200லருந்து 300 கேஜி வரைக்கும் இதோட என்டயர் வார்ஹெட்டோட வெயிட் இருக்கும். இது யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, ஏதோ சாலிட் 2 வேரியன்ட் 2 ஸ்டேஜஸ் இருக்கு. ஒண்ணு சாலிட் ராக்கெட் பூஸ்டர் 2வது ஸ்டேஜ்ல வந்து லிக்விட் ராக்கெட் ராம்ஜெட்ன்னு சொல்லுவாங்க என்பியூ. ஸோ இதுதான் வந்து நம்ம சொன்ன மாரி ரொம்ப வந்து ஒரு குரூஷியலான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன். அதாவது இப்படிப்பட்ட ஒரு மிசைல்ஸ் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு கோல்ட் ஸ்டாண்டர்ட்ன்னு தான் நான் சொல்வேன். அடுத்து ஈரானோட ஃபட்டேவா இருக்கட்டும், இந்த மாரி லைனப்ல வந்து நம்ம பிராமோஸும் வந்து டாப் கிளாஸ் மிசைலா இருக்கு. ஸோ அதனால தான் வந்து இது ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸிட்டியான
ஒரு மிசைல் இதுதான் வந்து எனிமிக்கு வந்து ரொம்ப டெட்லியஸ்ட்டா இருக்கு. நம்ம வந்து இந்த ஆப்பரேஷன் சிந்தூர்ல இத பயன்படுத்தணுமாங்கிறதுக்கு வந்து கேள்வி எனக்கு தெரிஞ்சு இத பயன்படுத்துனாங்கன்னு நெனைக்கிறேன் நானு. பட் இத வந்து ட்ரோன்ஸஸ், யுஏவிக்குலாம் மினிக்குலாம் வந்து இத யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கேத்த மாரி நம்மகிட்ட வந்து சென்ட்ரலைஸ்ட் நெட்வொர்க் இருக்கு ஏர் டிஃபென்ஸ்ல. ஸோ ஏரியல் த்ரெட்க்கு ஏத்த மாரி தான் வந்து நம்ம மிசைல்ஸே அட்டாக் பண்ணுவோம். அந்த அளவுக்கு சுப்பீரியர் கேப்பபிலிட்டி வந்து இந்தியன் ஃபோர்ஸஸ்க்கு இருக்கு. முக்கியமா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எய்தர் 5த் ஜென், 6த் ஜென் இல்ல சாரி 3, 4த் ஜென் இந்த மாரி ஃபைட்டர் ஜெட்ஸஸ்க்கு தான் வந்து இது பயன்படுத்துவாங்க. டிஃபென்ஸ் சிஸ்டம் மெக்கானிசம்ல. மத்தபடி அட்டாக்குக்கும் இத பயன்படுத்துவாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல டார்கெட் பண்றது. ஹை பிரிசிஷன் அட்டாக்கிங்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதாலயும் இந்த மிசைல் ஆள குடுக்க முடியும். ஸோ அதனால தான் வந்து இந்த பிராமோஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா இருக்கு. இந்தியன் ஏர் ஃபோர்ஸ்க்கு வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு டைமண்ட் நெக்லஸ் மாரி இருக்கு. இதுதான் கைஸ் பிராமோஸ் பத்தின ஒரு ஒரு ஷார்ட் ஸ்பெசிஃபிகேஷன் வீடியோ சொல்லலாம். இல்ல பிராமோஸோட ஒரு பிளஸ் பாயிண்ட்ஸ் வீடியோன்னு சொல்லணும். அப்படி கூட வச்சுக்கோங்க. இல்ல பிராமோஸ் எக்ஸ்ப்ளனேஷனும் வச்சுக்கோங்க. எதுனாலும் ஓகே. ஸோ அடுத்த வீடியோஸ்ல வந்து இது மாரி ஏதாவது டிஃபென்ஸ் ரிலேட்டட் அதெல்லாம் பார்ப்போம். உங்களுக்கு வந்து பிசினஸ் ரிலேட்டட் ஃபைனான்ஸ் இல்லன்னா வந்து இன்வெஸ்ட்மென்ட் ஆர் ஜியோ பாலிடிக்ஸ் இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவ லைக் பண்ணிருங்க கைஸ். பாய்.